வயசான முதியோரும் அவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாலேருந்து சென்னைக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க ட்ரெயினுக்கு. இவங்க எதுக்குடா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வராங்கன்னு பார்த்தா, அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குங்க. அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது. கேரளால அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு மெயின் சென்ட்ரல் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. அங்கே இவங்க இறங்கிக்கிறாங்க. அப்படி இறங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே ஆட்கள் அதிகமா இல்லாத இடமா தான் இருக்குது அந்த ஸ்டாப்பிங்கில. ஸோ அந்த பெரியவரும் இறங்கிட்டாரு. அங்கே இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு சில பேர் வந்திருக்காங்க. ஸோ ஆட்டோ இவங்க ஏறலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, ரொம்ப ரேட்டை ஹெவியா சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்ட அட்ரஸ்க்கு கூட்டு போறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம, அந்த கூட ஃபாலோ பண்ணிருந்தாங்க இல்லையா, அவங்கலாம் வந்து இவங்கள பெரியவர அடிச்சுட்டு, அந்த நகை, பணத்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்த லக்கேஜ் மொத தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ ஏதோ கொஞ்சமான காசு தான் இருக்குன்னு நினச்சுட்டு அவங்க அடிச்சுட்டுருக்காங்க. ஆனா இவங்க அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெரியவர் கொண்டு வந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட 65 பவுனுக்கு மேலே நகையை கொண்டு வந்திருக்காரு. பணத்த இங்க வந்து மாத்திக்கலாம் சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே இவங்க கைய விட்டு போயிடுச்சு. இவங்க செலவுக்கு மட்டும் ஃபோன்ல அந்த பொண்ணு வச்சிருந்துருக்காங்க. ஸோ அந்த காசு மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அந்த பணத்த தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ரொம்ப அலட்சித்தனமாக வந்து அலைய விடுறாங்க. இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னதான் நீங்கள் தொலைச்சிங்கன்னு கேட்கும்பொழுது சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பவுன் நாங்கள் தொலைச்சிட்டோம், எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே கூடிய அந்த ஆட்டையை போடுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி அக்யூஸ்டுங்களாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு போலீஸும் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த நகையெல்லாம் மீட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் இவங்ககிட்டேருந்து அந்த அப்பா பொண்ணுக்கிட்டேயும் அவங்க அப்பாக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லி இவங்க நகை இவ்வளோ தான் கொடுத்தாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியாது, கோர்ட்டில் கொடுத்து தான் அவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகையை தான் கண்ணில் காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டா. அந்த நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்ததுனால தான் அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த நகையை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க போலீஸ்லாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க மைண்டில் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக அலைஞ்சிட்ருக்காங்க. நிறைய பணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக வாதாட வந்திருக்காங்க இல்லையா வக்கீல். ஸோ வேறு யாரில் நம்ம பாலாஜி, ஆர்ஜே பாலாஜி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அவரோட பேரை சொன்னால் அப்படி இப்படி பவர் கட்டுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிடிங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளோ போகணும் இருக்கா, இவ்வளோ கமிஷன் கொடுங்க, அவ்வளோ கொடுன்னு சொல்லிட்டு அப்பப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கஞ்சி குழுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக செலவு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அப்புறம் நல்லா சாப்பிடலாம் சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அந்த பெரியவரும் சரி அப்படியே இருக்காங்க. ஸோ நம்ம பொண்ணுக்குள்ள இப்படி வாங்கி கொடுக்காம இவங்களுக்கு இப்படி வாங்கி கொடுத்தோம், இவங்க என்னக்கா இப்படி நல்லா சாப்பிட்ருக்காங்க, கடைசி வரைக்கும் எனக்கே மீட் கொடுக்குறாங்க, டேட் ஏறி நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படி இருக்காங்க. ரொம்ப அலைச்சம் அலைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் த்ரிஷா தாங்க எல்லா கோர்ட்லேயும், அந்த கோர்ட்டில் எல்லாம் அந்த ஆர்ஜே பாலாஜிக்கு ஆப்போசிட்டாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஆள் இவங்க ஒருத்தராக தான் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அந்த கேஸை ஆதாரனாவே யாருமே என்ட்ரி ஆக மாட்டாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸும் அவங்க கைக்குள்ள தான் வச்சுருவாங்க. இந்த கேஸை நீங்கள் அப்படியே லூஸில் விட்ருங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதுக்கு தனி ஒரு சார்ஜ் அமௌண்ட்டும் கொடுத்துட்றாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. கோர்ட்டில் ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அநியாயத்துக்கு பீஸ் மேலே பீஸ் கேட்குறாங்க. நல்ல விஷயத்தை அவங்க ஈஸியாக முடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கோயில் சாமி அங்கேயே பக்கத்தில் இருக்கும் கோர்ட்டுக்கு வெளியே. ஸோ நிறைய பேர் வேண்டுதல் வந்து வச்சுட்டு அங்கே மிளகாய் எல்லாமே அரைச்சி சாமி மேலே பூசிட்டு வேண்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அடிச்சிட்டான் அந்த ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவரை போட்டு அடிச்சிட்டான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்தை எப்படியோ தட்டி கேட்கணும், சாமி வரும்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு அந்த பட்டை மிளகாவை அரைச்சி சாமி மேலே அப்படியே புஷ்டி வேண்டிட்டு அவங்க வந்துடுவார். அன்றைக்கி நட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜிக்கு கனவுல அந்த கருப்பசாமியா சூர்யா அப்படி உள்ளே வந்து என்ட்ரி கொடுப்பாரு. அங்கே வந்து ஒரு பயத்தை காமிச்சார் ஆர்ஜே பாலாஜிக்கு. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ப்ராமிஸ் ஆர்ஜே பாலாஜி வாங்கிக்குவான். அவன் என்னோட பவர் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நிறைய வந்து சூர்யா வந்து பண்ணுவார். அந்த கேஸ் எப்படியா முடிச்சு கொடுக்கணும், நகையை மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படி இப்படி பண்ணி ஏதோ ஒரு கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் யூஸ் பண்ண வாங்கலாம் சொல்லிட்டு நேரத்தில் அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிளட்டு அதிகமாக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிய ஸ்டேஜில் இருக்கும். அதுலேயும் வந்து கொஞ்சம் நகையெல்லாம் ஆட்டி போட்டுட்டு அது கிட்டத்தட்ட நெருங்கி கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு செத்துட்ருப்பா, ட்ரீட்மெண்ட் ரொம்ப லேட் எடுத்ததுனால. ஸோ இதை தாங்க முடியாத நம்ம சூர்யா என்ன பண்ணுவார், இதுக்கப்புறம் என்னோடய எல்லையில் என்னை மாரி எந்த ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி பயங்கரமாக கேட்பாருங்க சூர்யா. ஸோ அவரோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆர்ஜே பாலாஜி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பான். அது எல்லாத்தையும் தட்டி கேட்க ஆரம்பிப்பார். ஸோ சாமியை நம்ம உள்ள இந்த எல்லைக்குள்ளே இருந்தால் நான் கட்டுப்படுத்த முடியல, வெளியே வராத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், நம்ம கோட்டையே இங்கேருந்து வெளியே மாற்றிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ஜே பாலாஜி பிளான் பண்ணி இது பழைய பில்டிங் தானே, இது இடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு பிளான் பண்ணி பெருசாக பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஒரு கேஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா எடுத்து பண்ணணும்னு பார்ப்பார். அவருக்கு கரெக்டாக வந்து பேச முடியாது, லாயர் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ப்ராப்பராக பேச வராதனால
ஸோ அவர் கோர்ட்டுக்குள்ளே வர மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரிஷா வச்சு தான் ஒரு கேஸை அந்த கேஸை முடிக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு நம்ம சூர்யா. அவரோட நியாயமான எல்லாமே வெளியே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போயிட்டுருக்கப்ப அந்த கோட்டையை வெளியே விட்டு மாற்றினாலும் அவரோட கருப்புசாமி பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இந்த எல்லைன்னு இல்லை, எந்த எல்லைக்குள்ளே போனாலும் ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு கருப்புசாமி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து எல்லா கருப்புசாமியும் நம்ம சூரியோட கெட்டப்பில் தான் கொடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராகவே தாங்க இந்த படம் வந்திருக்கு. ஸோ இந்த கோர்ட்டில் வந்து நடக்கக்கூடிய அநியாயங்கள், ஸோ இதெல்லாம் வந்து தட்டி கேட்குற விதமாக தான் வந்து இந்த கருப்புசாமி படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கருப்புசாமி அப்படின்னாவே நம்ம பாதுகாக்கக்கூடியவர் தான், அவரை வச்சு இவ்வளோ அழகாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே இந்த கருப்புசாமின்ற படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் கருப்புசாமி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். செகண்ட் பார்ட் யாரும் இதில் வர மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வந்தால் நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஆர்ஜே பாலாஜியோடைய தயாரிப்பில் தான் வந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இந்த கதையை நல்லாவே எடுத்திருக்காரு. ஸோ அவரும் இதில் வில்லனாகவே அகென்ஸ்டாகவே நடிச்சிருந்தாலும் ஸோ பட் நல்லாவே தான் அவர்களோட கதைக்கும் அவரோட நடிப்புக்கும் நல்லா இதில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ சூர்யாவை வேறு விதமாக நம்ம பார்த்துருவோம். பிளாக் பஸ்டர் தாங்க. ஏன்னா அவரோட கரியரில் இது ஒரு பெஸ்ட்டு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் சூர்யாவோட ஃபேன்ஸு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ கருப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட் சொல்லுங்கள் மக்களே.